ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ எந்த மாதிரி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மினிமலான ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ். ஓகே, ஸோ ஒரு ஃபுல் கவரேஜ் பேஸ் உங்களுக்கு மினிமலான ஸ்டெப்ஸில் ஜஸ்ட் ஒன்லி பேஸ் மேக்கப் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு என்னோடய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டோனர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வித் SPF. நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி உள்ளது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலேயே பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறனால மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேப்பும் விட்டுட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் இப்போ நல்லா ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஜிங்க் ஆயிடுச்சு. இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய மேக்கப் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாலஸாக லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும், ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா க்ளைட் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கும். அந்த மேக்கப் ப்ராடக்ட்டு கொடுக்குற ட்ரைனஸ் வந்து உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது போட்ட முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ப்ரைமர். ஸோ ஃபேஸ் ப்ரைமர் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைமர் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கிறோங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ரைமர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா ஸ்கின் டைப் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் வந்து ட்ரை பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா ப்ரைம் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். அடுத்து போடுற பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் நல்லா ஹோல்டு பண்ணி லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக வந்து வச்சுருக்கும். ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, போர்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸை ப்ளர் பண்ணும், ஸ்கின்னை நல்லா ப்ரைம் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ஜென்டிலாக வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள். இதே அப்படியே ஐலிட்லேயே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஏரியா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க ஃபேஸ் ப்ரைமர் போடும்போது. செப்பரேட்டாக நம்மக்கிட்ட வந்து ஐ ப்ரைமர் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஃபேஸ் ப்ரைமரை நம்ம ஃபேஸில் தேய்ச்சிட்டு ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை நம்ம கண்களில் தடவிக்கிட்டோம் அப்படின்னா அது நீங்கள் ஐ மேக்கப் ப்ராடக்ட் போடுறத நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸோ ப்ரைமர் வந்து இப்படி தான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து போட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் கரெக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் பேலட்டாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ கலர் கரெக்டர் தேவையோ அது மட்டும் நீங்கள் கூட வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேலட்டாக நான் வந்து வச்சுருக்கும் போது நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா நான் பேலட் வச்சுருக்கேன். பிகாஸ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு எனக்கு வந்து தேவைப்படும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறேன் ஸ்கின்னில் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டாக நான் அந்த ஃபிங்கர் வந்து வச்சுருக்கிறேன்ல. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை வந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு எங்கெங்கே டார்க்னஸ் இருக்குதோ அந்த இடத்துல வந்து அதாவது டார்க் சர்க்கிள், பிக்மெண்டட் ஏரியாஸ் அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அடுத்தடுத்து போடுற பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறோம். ஓகேவா? மேக்கப் வந்து எப்போவுமே டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பயப்படாமல் இருக்கலாம். டச்சப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மேக்கப் மெல்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு வந்து அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டச்சப்போடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர் கரெக்ஷன் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எங்கே பிக்மெண்டட் ஏரியாஸ் அதாவது டார்க் பச்சஸ் ஏரியா இருக்குதுன்னா அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஃபிங்கர், ப்ரஷ், பிளெண்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நல்லா பிளெண்டும் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அதை கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது நல்லா நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு வாயை சுற்றிலாம் வந்து கருப்புகள் வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கூட நீங்கள் கலர் கரெக்ஷன் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை, தேவைப்படுற இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஃபேர் டோனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறங்க. மீடியமில் இருக்கிறீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் டீப் ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறங்க. ரெட்டிஸ் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் இது ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிட்டேன். இது போக நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்னொரு கலர் கரெக்ஷனும் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்னஸ், ஆக்னி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கரெக்டாக. ஸோ ஓகே, க்ரீன் கலர் கரெக்டாக நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ எனக்கு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்னஸ் இருக்குதோ அந்த இடத்துல நான் வந்து இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்னஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 கலர் தான் அதிகமாக வந்து நம்ம இந்தியன் ஸ்கினுக்கு வந்து தேவைப்படும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஓகே, நமக்கு மெயினாக வந்து இந்த 2 கலர் தான் வந்து தேவைப்படும். மெஜாரிட்டி நமக்குன்னு இல்லை, மெஜாரிட்டி இந்த கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறோங்க. ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் கரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்னஸ், ஆக்னி, அந்த ரெட்னஸ் மார்க்ஸ் மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் கட்டியாக ரோஸ் கலரில் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும்.
ரெட்னஸ் இருக்கிற இடத்துல நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஃபிங்கரால் பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65% நமக்கு வேலை வந்து முடிஞ்ச மாதிரி. ஓகே, இதுக்கு பிறகு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஓகே, ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் கரெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இதான் நம்ம கலர் கரெக்ஷன். க்ரீன் கரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஷேட் தான், எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் இந்த பேஸ் மேக்கப் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை லாங் லாஸ்டிங்காக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதையுமே உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, சில பேர் இதுக்கு மேலேயே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து போட்டுக்குருவாங்க. பட் நல்லா உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, எனக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கணும், எனக்கு இதை பற்றி நான் இடையில யோசிக்கக்கூடாது, ஐயோ ஆக்சிடைஸ் ஆயிருமோ, ஐயோ இந்த மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு லைட் வெயிட்டான லிக்விட் கன்சீலர் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிங்களோ ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி லிக்விட் கன்சீலர் வந்து போட்டுக்கிறோங்க. ஓகே, ஸோ லிக்விட் கன்சீலர் வந்து போட்டுக்கிறோங்க. லிக்விட் கன்சீலர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் கலர் கரெக்ஷன் போட்டு அதுக்கு மேலே கன்சீலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இந்த மாதிரி பேட்டிங் டேப்பிங் மோஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப் ஸ்வைப்பிங் அந்த சர்க்குலர் மோஷன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி போடும்போது உங்களுக்கு மேக்கப் அந்த அடுத்த கீழே உள்ள பேஸ் அடியில் உள்ளது பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். மேக்கப்பும் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக உங்களுக்கு போர்லெஸ்ஸாக லாங் லாஸ்டிங் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எந்த இடத்துல போட்டிங்களோ அந்த இடத்துலாம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. எந்த இடத்துல ஆரஞ்சு கலர் கரெக்டர் நீங்கள் போட்டிங்களோ, க்ரீன் கரெக்டர் வந்து போட்டிங்களோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. நான் ஒரு சைடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு க்ரீன்லாம் வந்து இதனால் ஹைட் பண்ணி கொடுத்துருச்சு. இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, அதே மாதிரி கன்சீலர் இதுக்கு மேலே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். ஓகேவா? ஸோ எடுக்குமே நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க, பிகாஸ் அடுத்து நம்ம வந்து லேயர் பண்ணுவோம் அதனால். ஓகே, இப்போ நம்ம இது வந்து போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃபேஸில் ஒரு செட்டிங் மேக்கப் ஃபிக்சர்னு வச்சுக்கிறோங்க, ஒரு ஹைட்ரேட்டிங் மேக்கப் ஃபிக்சர் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எனி திங். ஸோ இதை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஒரு ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ் வந்து பண்ணுங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கலர் கரெக்டரையும் இந்த கன்சீலரையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணி ஒரு நேச்சுரல் ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நல்லா ஆட் ட்ரைவ் ஆகட்டும், நீங்கள் வந்து வைப் பண்ணிடக்கூடாது, ரப் பண்ணிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா அந்த மெல்ட் டவுன் பண்ணி லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃப் க்ரீஸ் ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சிருக்கும். அந்த மேக்கப் கொடுக்குற ட்ரைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு அந்த கேக்கி பேட்ச் இருக்குலாம் வராமல் நல்லா அந்த க்ரீம் ப்ராடக்ட்டை செட் பண்ணும். ஓகே ஓகே அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணல, முன்னாடி உள்ள கன்சீலர் யூஸ் பண்ணல, கலர் கரெக்ட் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் தான் வந்து இருக்கணும். அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும், லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்து இருக்கும், ஆக்சிடைஸ் ஆகாமல் அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து போடுறேன். இது ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் லிக்விட் ஃபவுண்டேஷன். நீங்கள் எனி லிக்விட் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போடனாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை லிக்விட் ஃபவுண்டேஷன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் இந்த கலர் கரெக்டர் கன்சீலர்லாம் வந்து போட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன் ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது லைட் வெயிட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். நம்ம சப்போஸ் கூட அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஈவனாக ஃபுல் கவரேஜ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டிங் ஆர் பிளெண்டிங், டேபிங் மோஷனில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த லேயரிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். கலர் கரெக்ஷன் போட்டுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேட்டிங், டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சில இடங்களில் டேரெக்டாக அப்ளை பண்ணுற இடங்களில் நான் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் நம்ம போட்டுக்கிறோம் அப்படிங்கிறனால நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஹெட்லாம் அந்தளவுக்கு நான் வந்து போடலை. ஓகேவா? ஸோ அதனால் நோஸ்லேயும் நான் அந்தளவுக்கு கலர் கரெக்ஷன் வந்து பண்ணலை, ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நோஸில் போட்டாலும் இந்த மாதிரி டேப்பிங், பிளெண்டிங் மோஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்போவுமே டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ஒரு மேக்கப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேஸ்லாம் நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அட் சேம் டைம் ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபவுண்டேஷன் நான் ஸ்கின் மேட்சிங் ஷேடு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டேரெக்டாக ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணியிருப்பேன். பட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கவர் பண்ணிட்டேன் எல்லாமே வந்துட்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது கவரேஜ் தேவைப்பட்டால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் ஆல்ரெடி ஐ கவர்ட் ஃபுல்லி. ஸோ அதே மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன் எல்லாமே வந்துட்டு. அதனால் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நெக்குக்கும் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வீடியோவில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டலை. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டெப் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டா அப்படியே விட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கன்சீல் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷன் ஏற்கனவே ஃபவுண்டேஷன் கீழே நான் கன்சீலர்லாம் போட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு நேச்சுரலாக ஹைலைட் வேணுன்னா 1 ஷேட் லைட்டர் போங்க. நல்லா பிரைட்டாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்னா 2 ஷேட் ஹைலைட்டிங் ஷேட் வந்து போங்க, 2 ஷேட் லைட்டர் வந்து போங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. இல்லை நீங்கள் எல்லோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ ஹைலைட்டிங் கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து விட்டுடலாம். ஃபேஸோட சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நேச்சுரலான ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணும்போதுமே ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. நான் என்னோடய அண்டர் ஐ கீழே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே. இல்லை நீங்கள் எல்லோ கலர் கரெக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு வார்ம் டோனாக வந்துட்டு இருக்கும். ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் மாதிரி ஒர்க் பண்ணும். இல்லை நீங்கள் கன்சீலர் ஏதாவது லைட்டர் ஷேட் ஏதாவது வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் இந்த மவுத் ஏரியா, ஹோல் மவுத் ஏரியா, இந்த குப்பிட்ஸ் பவுவில், சென்டர் ஆஃப் த சின்னில் ரொம்ப ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் மோஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஸ் மேக்கப்பில் வந்துட்டு. ஓகே, ஸோ அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர் லைட் டேப்பிங் மோஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்குறோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதா ஃபேஸில் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி சென்டரில் மட்டும் தெரியும். இது வந்து டைம் ஆக உங்களுக்கு நேச்சுரலாகவே பிளெண்ட் ஆகிடும். 2 ஷேடை விட அதிகமான லைட்டர் ஷேட் வந்து போயிடாதீங்க. 1 ஷேட் போய்க்கிறங்க, இல்லை 2 ஷேட் வந்து போய்க்கிறங்க. ஓகே, ஸோ அதுக்கு மேலே வந்து போக தேவையில்லை. ஓகே, இது இப்போ அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ரைஸ்லாம் அதுக்கு வந்து போடும்போது ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து போடும்போது தேவைப்படுற அளவு வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்னோடய அந்த சீக் போன்ஸையுமே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நேச்சுரல் ஹைலைட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். எக்ஸ்ட்ரா லேயரிங் போட்டு இந்த ஹைலைட்டிங் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகேவா? ஒன்லி த மெயின் திங் இஸ் ஃபுல் கவரேஜ் பேஸ் எப்படி உங்களுக்கு உள்ளே இருந்தே எப்படி வரணுங்கிறது தான் இந்த டெக்னிக் வந்துட்டு. அட் த சேம் டைம் மினிமல் ஸ்டெப்ஸோட சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு இதாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஸ்ப்ரே திரும்ப அந்த ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே, ஹைட்ரேட்டிங் மேக்கப் ஃபிக்ஸ், ஹைட்ரேட்டிங் மேக்கப் ஃபிக்ஸ்னு வச்சுக்கிறோங்க. அது நல்லா வந்து இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் திரும்ப ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக உங்களோட பேஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால டெக்னிக்கும் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பண்ணுறதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஃப்ளாலஸ் லாங் லாஸ்டிங் ஈவனாக இருக்கும். அட் சேம் டைம் ஆயில் அண்ட் ஷைனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின்லும் கூட ஆயிலி ஸ்கினுக்கு தான் இது ரொம்ப எல்லா ஸ்கின் டைப்லும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. லிக்விட் ஃபவுண்டேஷன், லிக்விட் கன்சீலர்லாம் எல்லா ஸ்கின் டைப் போய்க்கலாம். கலர் கரெக்டர்லாம் எல்லா இதுவும் போய்க்கலாம். லிக்விடில் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கரெக்டர், இல்லை லைட்டான க்ரீம் பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம். நான் லிக்விட் க்ரீம் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நேச்சுரலாக ஆட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர். ஸோ நீங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கான்டியூர், க்ரீம் ப்ளஷ் இதெல்லாம் போட்டு நீங்கள் பவுடர் வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பவுடர் பேஸ் தான் வந்து போகிறேன். பவுடர் கான்டியூர், பவுடர் ப்ளஷ் தான் போகிறேன். அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை இதோட நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் க்ரீமி ப்ராடக்ட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா க்ரீம் கான்டோர், க்ரீம் ப்ளஷ் இதெல்லாம் நீங்கள் போட்டு தென் அது இந்த செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பவுடர் வந்து போட்டுக்கிறோங்க. நீங்கள் இதே கலர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், கலர்லெஸ் லூஸ் பவுடர் இருக்கும்ல, அது போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்கான லூஸ் பவுடரோ நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடரோ எனிதிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணி இன்னுமே லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு லைட்டான கவரேஜும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கவரேஜும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு மேட்டிஃபைங் காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஸ்கின் மேட்சிங் ஷேடாக இருக்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் என்ன ஷேடு யூஸ் பண்ணிங்களோ அதே ஷேடில் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, இது நான் அந்த பவுடர் ப்ரஷில் இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் நான் எடுத்து
இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஓகே, ரப் பண்ணக்கூடாது, ஸ்வைப் பண்ணக்கூடாது, ஜென்டிலான டேபிங் மோஷனில். அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பூ தொட்ட மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது நான் கற்றுக்கிட்ட டெக்னிக். ஓகே, ஸோ உங்கள் ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுடர் கூட நீங்கள் லேயரிங் பண்ணிக்கலாம். அதுக்காக நிறைய அப்பீரக்கூடாது. தேவைக்கு தக்கன நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நான் அப்ளை பண்ணுறேன்ல, இப்போ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா எதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி பவுடர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர் வந்து நல்லா செட் பண்ணி உங்களுக்கு அந்த லாங் லாஸ்டிங் ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட்டிஃபைட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை மூவ் ஆகாமல் அப்படியே செட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஸில் வந்து செட்டிங் ஸ்ப்ரே இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம், லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கன்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். உங்களுக்கு மேக்கப் பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிஎஸ்சி, லாக்மி, கலர் பார், ஃபேஸஸ் கனடா, மேக்கப் ரெவல்யூஷன், மேபிளின் இந்த மாதிரி பிராண்ட்லேருந்து போய்க்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை எண்டுக்கு சிமிலராக இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்ட் ப்ராடக்ட்டே பீட் பண்ணும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்டுக்கு சிமிலராக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டி, மார்ஸ், இன்சைட், இன்கலர், ப்ளூ ஹெவன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இந்த பக்கம் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பவுட்ரு போட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ நீங்கள் பவுடர்லாம் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ப்ளஷ், ஹைலைட்டர் நீங்கள் இதெல்லாம் வந்து போய்க்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் ஜஸ்ட் பேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் கான்டியூர் இதெல்லாம் வந்துட்டு போகலை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த பேஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா பேஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. நான் ஃபில்ட்ருலாம் போடலை, நல்லா பார்த்துக்கிறேன். நான் எப்போவும் அந்த ஃபில்ட்ருலாம் போட மாட்டேன். அதிகளவு நான் எடிட்லாம் வந்து பண்ணவே மாட்டேன். ஸோ ஜஸ்ட்டு என்ன இருக்குதோ அதுதான் அப்படியே வந்து காட்டுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகெயின் செட்டிங் ஸ்ப்ரே. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், இல்லை ஹைட்ரேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ஃபிக்ஸருக்கும் செட்டிங் ஸ்ப்ரேக்கும் என்ன வித்தியாசங்கிறது நான் உங்களுக்கு வந்து போடுறேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், ஒரு சிமிலர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதை நான் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ நீங்கள் நான் இதுக்கு முன்னாடிலாம் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபிக்ஸர் செட்டிங் ஸ்ப்ரே அடித்தேன். இப்போ திரும்ப லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ண போகிறேன். சில ப்ராடக்ட்டில் ஒரே ப்ராடக்ட்லேயே மேக்கப் ஃபிக்ஸர் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. நான் செப்பரேட் வீடியோவில் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் இதை எடுத்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறேன் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்ம் லென்த்தில் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. இது வந்து எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த பவுட்ரி லுக்லாம் இருந்துச்சுன்னா நல்லா மெல்ட் டவுன் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்லா ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷாக வந்து வச்சிருக்கும். மேக்கப் நல்லா வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஃப்ரீஸ் ப்ரூஃப், பட்ஜ் ப்ரூஃப், உங்களுக்கு ஹீட் ப்ரூஃபாக வச்சிருக்கும். நல்லா மெல்ட் ப்ரூஃபாக உங்களுக்கு வச்சிருக்கும். பிகாஸ் நம்ம இத்தனை லேயர் ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே, செட்டிங் பவுடர், அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணதுனால ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து நிலைக்கும் இது வந்துட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல கான்டியூர் போட்டு, ப்ளஷ் போட்டு, ஹைலைட்டர் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு நீங்கள் வந்து ஐ மேக்கப், லிப் மேக்கப்லாம் போட்டு இன்னொரு வாட்டி கூட செட்டிங் ஸ்ப்ரே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் அடிச்சேன்ல, அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டியூர், ப்ளஷ், ஹைலைட்டர், ஐ மேக்கப்பு, லிப் மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக கூட இதை வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பேஸுங்கிறனால உங்களுக்கு கடைசியில் பண்ணுறது இப்போயே வந்து பண்ணி காட்டிட்டேன். பிகாஸ் அடுத்தது டுட்டோரியல் வந்து பண்ணி காட்ட போகிறேன். அதனால தான். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன், டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரைட் அப்ளிகேஷன் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். டிப்ஸ் and tricks is very very important for makeup. So and also blending, patting, dabbing motionலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு நேச்சுரல் சீம்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்குது. இதுக்கடையில் நான் ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், வேறு எதுவும் வந்து யூஸ் பண்ணல. நீங்கள் ப்ரஷ், பிளண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபிங்கர் தான் வந்து பிடிக்கும். சில ப்ராடக்ட் நான் ப்ரஷில் அப்ளை பண்ணுவேன், சில ப்ராடக்ட் நான் ஃபிங்கர் வந்து அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்குது அதனால். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எதுக்கு கலர் கரெக்ஷன் வந்து எதுக்கு நீடுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு டிஸ்கலரேஷன் மைல்டாக வந்து இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு 120% இருந்துச்சு. அப்புறம் ரெட்னஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேஸ் வந்து போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக. உங்களுக்கு எந்த கலர் கரெக்டர் மேக்ஸிமம் தேவைப்படுது நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டிங் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சென்டர் பார்ட் உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னாக உங்களுக்கு வந்து தெரியும். நல்லா செட்டிங் பண்ணுங்கள். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நல்லா ஸ்மஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். நீங்கள் இடையில ஏதாவது உங்களுக்கு ரொம்ப அப்படி ஹீட்டில் வெளியே போனால் கூட ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பிளாட்டிங் டிஷ்யூ ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சு கூட நீங்கள் இந்த ஆயில் வர இடத்துல நம்ம டீ ஜோன்ஸ்லாம் வரும், அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் பிளாட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிளாட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளாட்டிங் பவுடர் கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படியே பிளாட் பண்ணிட்டு விட்டுடலாம். இல்லை பிளாட் பண்ணி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே கூட நம்ம திரும்ப அடிச்சிக்கலாம். ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி கூட நம்ம அடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.